ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. நிறைய பேர் அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க. சனி பத்தி, செவ்வாய் பத்தி 1 or 2 hours பேசுற மாதிரி இருக்காங்க. ஆனா ஒரு உண்மையான ஜோதிடர் எப்படின்னா, நீங்க ஒரு பர்த் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது உங்க ஜாதகம் பார்த்து உங்க பாஸ்ட்ல நடந்திருக்கிற சில ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். எதுக்குன்னா, பாஸ்ட் சொல்றவர் உங்க ஃபியூச்சர் கூட சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் லாஜிக். ரெண்டாவது இந்த 2-3 ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். எப்படின்னா, நீங்க நல்லவர் இந்த மாதிரி ஒரு ஜென்ரலா சொல்றது இல்லை. பர்டிகுலர் ஈவெண்ட் இந்த டைம் பீரியட்ல நடந்து இருக்குன்னு சொல்லணும். நீங்க அவர் ஏதாவது படிச்சிருக்கலாம், எந்த அஸ்ட்ராலஜி சிஸ்டம் ஆனாலும் கூட அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அவர் பாசிட்டிவ் ஈவெண்ட் சொல்லிதான் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க கொடுத்திருக்கிற அந்த டேட் ஆஃப் பர்த் வச்சு அங்க இருக்கிற லக்னம் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். நிறைய பேர் நீங்க கொடுத்திருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை வச்சு சொல்றாங்க. இதுக்கு நம்ம ஒரே ராசியில எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க, ஒரே டேட்ல எத்தனை பேர் இருப்பாங்க, இந்த நியூமராலஜி, இந்த டாரட் கார்டு, இந்த ராசி மேல சொல்ற ஒரு இவெண்ட் சொல்றது. ஸோ அதனால நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்க எப்படி ஜோதிடம் பார்ப்பீங்கன்னு. நான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இவெண்ட்ஸ் சொல்லி லக்னத்தை கண்டுபிடிச்சு அவர் ஃபர்ஸ்ட் அவரோட கைரேகை, இந்த சைனீஸ் பாமிஸ்டா இருக்கலாம், வெஸ்டர்ன் பாமிஸ்டா இருக்கலாம், கைரேகை வச்சு அந்த ஈவெண்ட் நடக்குமா இல்லைன்னு நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் பிரஷ்ன சாஸ்திரம் பாக்குறேன். பிரஷ்ன சாஸ்திரத்துக்கு அப்புறம் எல்லாமே சிந்தசைஸ் பண்ணி ஒரு ஈவெண்ட் நடக்குமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் நிறைய டீட்டெயில லேயர் பை லேயர் பாக்குறேன். இது சயின்டிபிக்கான மெத்தட். நிறைய பேர் இப்படி பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த அந்த ராசி பத்தி ஒரு 1 hour 2 hours பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் இதுக்குன்னா யாராவது ஒரு கிளைண்ட் நமக்கு வந்திருக்காருன்னா அவருக்கு ஃபியூச்சர்ல நடக்கிற சில விஷயங்கள் பத்தி அவருக்கு 100% நாம கிளியரா சொல்லணும். அதுக்கப்புறம் ரெமெடிஸ் கொடுக்கும்போது புரோத் பராசர ஒரு சாஸ்திரத்தில் இருக்கிற ரெமெடிஸ் தான் கொடுக்கணும். எதுக்குன்னா அங்க ரொம்ப சிம்பிளான ரெமெடிஸ் இருக்கு. பெருசான பூஜை, ஜெம் ஸ்டோன்ஸ், இந்த கருங்குழி மாலா, இந்த ருத்ராட்சி எல்லாமே இல்லை. தானம், மந்திர ஜபம் தான் இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கணும். இதுக்குன்னா ஜோதிடத்துல காலசர்ப்ப தோஷம் இல்ல, புரோத் பராசர ஓர சாஸ்திரம் நீங்க படிச்சா அங்க பித்ருதோஷமும் இல்லை, செவ்வாய் தோஷமும் இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. ஸோ இப்படி உங்க ஜாதகத்தை சயின்டிபிக்கா பாக்குறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க உங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். மகர ராசி 2026 March 22 அப்புறம் இந்த மகர ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நம்ம பார்க்கலாம். 2வது வீட்டுல இருக்கிற கிரகங்கள் செவ்வாய், ராகு, புதன். ஸோ இந்த ராகு இருக்கிறதே ரொம்ப கெட்டது. யூஸ்வலா நான் என்னோட ரிசர்ச்ல அந்த கைரேகையும் நான் பாக்குறேன். இங்க யூஸ்வலா இங்க ஏதாவது பிரச்சனை இருக்கணும். நான் இன்னொரு தடவை ஜாதகம் பாக்குறேன். அங்க ராகு செகண்ட் வீட்ல இருக்கிறது ஏதாவது கண்ணுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். யூஸ்வலா சில பேருக்கு டங் ஸ்லிப் ஆகிற ஒரு மாதிரி ஸ்டாமரிங் பிரச்சனைகள் கூட இருக்கும். ஸோ ஜாகிரதை இருங்க. ஐ ரிலேட்டட் இஷ்யூஸ் நீங்க அப்படியே நெக்லெக்ட் பண்ணாதீங்க. ஃபைனான்சியலா லாஸ் ஆகிற சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஜாகிரதை இருங்கன்னு. எதுக்குன்னா 6th Lord in the 2nd house with the ராகு. யூஸ்வலா ஸ்டாக் மார்க்கெட்டு அங்கே இங்க ஏதாவது நீங்க பணம் நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு திரும்பி வராது. ஜாகிரதை இருங்க. பணம் வெறும் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்லை, யாரும் ஃப்ரெண்ட் கேட்பாங்க, நீங்க டாக்குமெண்ட்ஸ் எடுக்காம நம்பி கொடுத்துடுவீங்க, இல்லைன்னா நீங்க ஷூரிட்டி போடுவீங்க. இது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. இந்த டைம் பீரியட் மட்டும் இல்லை, லைஃப் லாங் இது ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது. யாரும் கூட நம்ப கூடாது. ரொம்ப உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற சான்சஸ் இருக்கு. இந்த விஷயத்துல நெக்லிஜென்ட்டா இருக்காதுங்க. 3வது வீட்டுல இருக்கிற கிரகங்கள் நம்ம பார்த்தா கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ்க்கு டிராவல் பண்ணுவீங்க. சான்சஸ் அதிகமா இருக்கு. டிராவல் இருக்கு, ஹாப்பினஸ் இருக்கு, ரொம்ப ஒரு நல்ல கம்பெனி கிடைக்கும் உங்களுக்கு. இந்த சான்சஸ் எல்லாமே இருக்கு. 6வது வீட்டுல இருக்கிற கிரகங்கள், 7வது வீட்டுல இருக்கிற கிரகங்கள் பார்த்தா கண்டிப்பா திருமண யோகம் இருக்கு. யார் யார் ப்ரொபோசலுக்காக வெயிட் பண்றீங்களோ, யார் யார் மேட்ரிமோனி வெப்சைட்ல தேடுறீங்களோ, திருமண வாழ்க்கை நல்லா இருக்கு. ஆல்ரெடி திருமண வாழ்க்கை எது பிரச்சனை இருந்தால் அது கூட சரியாயிடும். ஒரு கல்யாணம் நடக்கும், என்கேஜ்மெண்ட் நடக்கும். இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இந்த மகர ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. ஆனா திருமணம் ஆனவருக்கு ஏதாவது பிரச்சனை வரும். 8th house கேத்துல நான் அப்சர்வ் பண்ணிருக்கிற விஷயம் என்னன்னா, யூஸ்வலா மேரிட்டல் லைஃப்ல இஷ்யூஸ் வரும். ஏதாவது ஒரு பிரச்சனை. நிறைய டைம்ஸ் இந்த பெண்கள் ரொம்ப நாள்ல இருந்து ரொம்ப கண்ட்ரோலா இருப்பாங்க. இந்த டைம் பீரியட் எக்ஸ்ப்ளோர் ஆயிடுவாங்க.
ஸோ அந்த டைம் இவருக்கு மகர ராசியில பிறந்திருக்கிற பெண்களுக்கு அதிகமாக இருக்கு. ஸோ பார்த்து அது இன்னும் எனக்கு முடியாதுன்னுட்டு எக்ஸ்ப்ளோர் ஆகிற சான்சஸ் அதிகமாக இருக்கு. கண்ட்ரோலா இருங்க. ஏதோ பிரச்சனை இருந்தா அந்த எக்ஸ்ப்ளோர் ஆனதுக்கு முன்னாடியே பேச்சுவார்த்தையில நீங்க பேசி சரி பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் இருக்கு. நிறைய புது ஜாப் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. யாராவது இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்களோ எல்லாருக்குமே ரொம்ப பாசிட்டிவ் சக்சஸ் இருக்கு. கரியர் ரிலேட்டட் விஷயங்களில் யூஸ்வலா யார் வெளிநாட்டு ஜாபுக்கு தேடுறீங்களோ அவர் எல்லாருக்குமே நல்ல சக்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல சக்சஸ் இருக்கு. புது பிசினஸ் பண்றதுக்கு நிறைய தாட்ஸ் வரும். அந்த டைம் எல்லாமே சரியா இருந்தா நீங்க பிசினஸ்ல விழுதுங்க. ரொம்ப நல்லது. இந்த டைம் பீரியட்ல பிசினஸ் தாட்ஸ் நீங்க பண்றது ரொம்ப நல்லது. இவ்வளவு விஷயங்கள் மகர ராசியில பிறந்தவருக்கு.